தொழுகை, நோன்பு, திக்ரு, தஸ்பீஹ் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துடலாம்ல அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. சொல்ல அப்படியா அல்லாஹ்வின் பக்கம் போறியா போறோம்னு அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. பாருங்க, எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்க. கண்ணுக்கு செய்யற கடமையை செய், உடம்புக்கு செய்யற கடமையை செய், மனைவிக்கு செய்யற கடமையை செய், பிள்ளைக்கு செய்யற கடமையை செய், பக்கத்து வீட்டுக்காரன் செய்யற கடமையை செய், எல்லாருக்கும் செய்யற பேலன்ஸ். எல்லாத்தையும் அதுக்கு கொஞ்சம் 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 டைத்தை ஒதுக்கிக்க. முழுசா இப்படி அப்படி கிடைக்காத. அப்படி அதிகமாக செய் என்று எதையுமே மார்க்கம் சொல்லல, ஒன்றை தவிர. இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது மட்டும் பேசுற இடத்துல எல்லாம் அதிகமா செய் அதிகமா செய் அதிகமா செய். எப்படி பேசலாம் பாருங்க. அல்லாஹ் போர்க்களத்தை பத்தி பேசலாம். போருக்கு எதிரிகளை சந்திக்க போறீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபியத்தன், நீங்கள் ஒரு அணியை ஒரு களத்திலே ஒரு போர் எதிரிகளை சந்தித்தால் ஃபஸ்புத்து, உறுதியாக நில்லுங்கள். தடுமாறிக்கிட்டு அப்படியெல்லாம் ஊச நேரத்தோட நிக்காதீங்க, உறுதியா நில்லுங்க. வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். போர்க்களத்துல போய் நிக்கிறீங்க, போர்க்களத்துல உங்களுக்கு வெற்றி வேணும். அந்த வெற்றி எப்படி கிடைக்கும் தெரியுமா? வெற்றிக்கான காரணத்தை ரெண்டு சொல்றான் அல்லாஹ். போர்க்களத்துல வெற்றி, ஒண்ணு நீ உறுதியா நிக்கணும், ரெண்டாவது அல்லாஹ்வை அதிகமா நினைச்சுக்கிட்டே நிக்கணும். அல்லாஹ் தான் வெற்றியை தர்றான், அல்லாஹ் தான் ஆற்றலை தர்றான், அல்லாஹ் தான் சிந்தனையை தர்றான், அல்லாஹ் தான் படையை தர்றான், அல்லாஹ் தான் எல்லாம் தர்றான். அப்படின்னு என் படை பெருசு, பலம் இருக்குது, உடம்புல திறவு இருக்குது, வாலிபர்களா வச்சிருக்கிறோம், குதிரைகள் அவ்வளவு இருக்கு, ஒட்டகம் அவ்வளவு இருக்கு, ஆயுதங்கள் அவ்வளவு இருக்கு, அடிச்சு தூள் கிளப்பிடலாம் அப்படி நினைக்காத. அல்லாஹ் கொண்டுதான் எல்லாம் நடக்குது. அல்லாஹ் இல்லாட்டி எதுவுமே இல்ல. அல்லாஹ் நினைச்சா தான் கையை தூக்க முடியும், அல்லாஹ் நினைச்சா தான் எதிரி அடிக்க முடியும், அல்லாஹ் நினைச்சா தான் வெற்றி கிடைக்கும், அல்லாஹ் நினைச்சா தான் அவருக்கு தோல்வி வரும். எல்லாமே அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் அல்லாஹ் தானே. ஒவ்வொரு செகண்ட்லயும் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இரு. எப்படி? வதுகுருல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். இதையும் பேலன்ஸ்ல சேர்த்துக்கலாம்ல. அல்லாஹ்வையும் கொஞ்சம் நினைச்சுக்க, காலையில கொஞ்ச நேரம் நினைச்சுக்க, மதியானம் கொஞ்ச நேரம் நினைச்சுக்க, சாயங்காலம் கொஞ்ச நேரம் நினைச்சுக்க, அப்படின்னு பேலன்ஸ் வண்டிக்குள்ள தொழுகையை மாதிரி, நோன்பு மாதிரி, தர்மத்தை மாதிரி, மத்த காரியங்களை எல்லாம் பேலன்ஸ் பண்ணது மாதிரி இதையும் கூட சேர்த்துக்கலாம்ல. இது அப்படிப்பட்ட சேர்க்கிற மேட்டர் இல்லை. இதுதான் எல்லாத்தையும் கண்காணிக்கிற, எல்லாத்தையும் சரி பண்ணுகிற மேட்டர். அதனால இது அதிகமா இருக்கும்.